வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111. ஒரு காலத்தில் அதிமுகவில் அம்மாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து பல்வேறு மாநில பொறுப்புகளை எல்லாம் வகித்த நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் காலச்சக்கரம் சுழல் என்று சொல்லுவாங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். ஆனா அந்த கிரகம் இன்னைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு திசை மாறி கிரகங்கள் எல்லாம் நம்ம பக்கம் திரும்பி இருக்கிறது, மோடியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஆனால் இபிஎஸ் அவருடைய பக்கம் இன்னைக்கு திரும்பி இருக்கிறது. அதனால்தான் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கினார்கள். ஊடக நண்பர்கள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு கோயம்புத்தூர் போனாலும் மதுரைக்கு போனாலும் என்கிட்ட கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டே இருக்கிறாங்களே, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸ்டாலின் 234 தொகுதியிலும் ஜெயிப்பேன்னு சொல்றாங்களே அப்படின்லாம் கேள்வி கேட்ட ஊடக நண்பர்கள் இங்கே எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப நான் அதற்கு பதில் சொல்றேன். எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் அவருடைய கூட்டணி இன்றைக்கு கலகலத்து போயிருக்கிறது. ஏன்னா தனியா நீங்க பேட்டி கேட்க வேண்டாம், பேட்டி மாதிரியே நான் சொல்லிடுறேன். அவங்களுடைய கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தலைவர் அவர் சொல்றார், நீங்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று சொல்லுகிறார். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கிறீங்க? எங்களை பார்த்து கேட்குறீங்க. நீங்க ஆட்சியில் பங்கு கேட்கிறீங்களான்னு கேட்டீங்க. ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு திமுக ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும், அது ஒண்ணுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கமே ஏன் அப்புறப்படுத்த வேண்டும்? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 525 பொய்களை சொன்னார்கள். 525 பொய்களை சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. 525 தேர்தல் அறிக்கைகள், இன்னைக்கு கூட 313 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற முடியாமல் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் நம்ம ஊர்ல இன்னைக்கு உண்ணாவிரதம் 10 நாட்களா உண்ணாவிரதம் நடத்துறாங்க பெண்கள். ஆனா அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதையை கழிப்பது கூட கழிப்பிடங்களை பூட்டி வைத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111.